வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் காம எண்ணங்களை வெல்வது எப்படி என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகின்றோம். அதே போன்று இது புத்தகங்களிலோ அல்லது வேறு யாரோ கூறி சொல்வதல்ல, என்னுடைய அனுபவத்தில் கண்டு நான் வெற்றி அடைந்த சில வழிகளையே உங்களுக்கு உரைக்கின்றேன். இதனை நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய காம எண்ணங்களை நீங்கள் அடக்கிவிடலாம். எனவே உதாசீனம் செய்யாதீர்கள். நிச்சயமாக இந்த முறையானது உங்களுக்கு கை கொடுக்கும். இப்படி நீங்கள் கட்டுப்படுத்திவிட்டால் அதன் பிறகு என்னவெல்லாம் நன்மை கிடைக்கும் என்பதனையும் இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம். அதற்கு முதலில் நீங்கள் முடிந்தால் தினமும் அல்லது ஒரு நாளை விட்டு இன்னொரு நாள் குளிக்க வேண்டும். அதன் பிறகு தியானத்தில் ஈடுபட வேண்டும். அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசனங்களை முடித்துவிட்டு ஏதேனும் ஒரு தெய்வ மந்திரத்தையோ அல்லது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுபோன்று மந்திரம் ஜபித்த பிறகு காம எண்ணங்களானது சிறிது நாளைக்கு அதிகமாக வரும். அதாவது நீங்கள் மந்திரம் புதிதாக ஜபம் செய்கின்றீர்கள் என்றால் அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த எண்ணமானது அதிகமாகவே வரும். அதன் பிறகுதான் படிப்படியாக குறையும். இரண்டாவதாக உணவருந்தும் விதத்தை பார்ப்போம். அதாவது உணவு அருந்தும் வகையானது எப்பொழுதுமே வயிறு முழுக்க உணவு அருந்தக்கூடாது. அப்படி அருந்தினால் உங்களுக்கு அது பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுவது அவன் நடப்பதற்கான சக்தி, பேசுவதற்கான சக்தி, கை கால்களை அசைப்பதற்கான சக்தி மட்டுமே அவனுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அளவுக்கு மீறி உணவு அருந்தும் பொழுது அவன் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தசைகளுக்கும் சக்தியானது பரவத் தொடங்கும். அப்படி பரவினால் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்களையும் உங்களுக்கு எழச் செய்து உங்களுக்கு காம எண்ணங்களை அதிகமாக வர வைக்கும். எனவே சிறிது அளவு உணவு அருந்த வேண்டும். அதன் பிறகு பசித்தால் மீண்டும் சிறிது அளவு உணவு அருந்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரே அடியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இதனை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் பகல் வேளையில் அந்த காம எண்ணத்தை வென்றுவிடலாம். ஆனால் ஒரு பிரச்சனை உள்ளது. இரவு காலத்தில் தானாக வெளியேறும் பிரச்சனை உள்ளவர்களுக்கு உபாயம் என்னவென்றால், நீங்கள் உறங்கும் போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 108 தரம் கூறிவிட்டு அதன் பிறகு மல்லாக்காய் படுத்து உறங்க வேண்டும். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் வானத்தை பார்த்தபடி படுத்து கொண்டால் உங்களுக்கு தூக்கமானது வராது. அப்படி வராமல் இருந்தால் நீங்கள் விழிப்புடன் இருப்பீர்கள். அதே போன்று அப்படியே மலாக்காய் படுத்து கொண்டு தூக்கம் வந்தாலும் அரை தூக்கமாகவே உங்கள் மூளையானது செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்படி நீங்கள் உறங்கினால் இரவில் வரக்கூடிய அது போன்ற எண்ணங்களை நீங்கள் நினைத்தால் நிறுத்திவிடலாம். அதுபோன்று எண்ணங்கள் வந்தால் உடனடியாக எழுந்து சிறிது நேரம் நடந்துவிட்டு அதன் பிறகு வந்து படுத்து கொள்ளலாம். இந்த வழிகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தால், அதாவது காம எண்ணங்களை ஏற்படுத்தினாலும் அதனை கண்டு கொள்ளாமல் உங்களுடைய இந்திரியத்தை உள்ளுக்குள்ளாகவே அடக்கி வைத்து கொண்டால் உங்களுக்கு பயங்கரமான வசிய சக்தியானது கிடைக்கும். அனைவரும் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு உங்களுடைய உடலானது மிகவும் சௌந்தரியமாக இருக்கும். அதே போன்று
உங்களுக்கு உடலில் நல்ல சக்தியானது இருக்கும். அதாவது மற்றவர்களால் தூக்க முடியாத பொருட்களையும் கூட நீங்கள் தூக்கலாம். அது போன்ற சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வலிமை உண்டாகும். இது போன்று இருப்பவர்களிடம் தெய்வம் உடனடியாக வந்து பேசுவதோ அவர்கள் உடலில் இறங்குவதோ அது வெகு விரைவாக நடக்கும். நீங்கள் காம எண்ணத்தை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால் பல அதிசயங்கள் ஆனது உங்கள் வாழ்க்கையில் நிகழும். எனவே அதனை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் சொல்லும் முறைகளை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் காம எண்ணத்தை வெற்றி அடையலாம். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.